ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்ஏ சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட பேரு களம் காவல். இந்த மூவில லீட் ரோல்ல மம்முட்டியும் விநாயகனும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவில மம்முட்டியோட கேரக்டர் நேம் ஸ்டான்லி. மூவி ஸ்டார்ட் ஆனதுமே இப்போ ஸ்டான்லி அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ யாரோ அவருக்கு கால் பண்றாங்க. அவரும் வேலை விஷயமா வெளியே போறேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டும் கிளம்புறாரு. அவர் போய் மீட் பண்றது ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் 1 வீக் அப்புறம் போட்ட பிளான் அவங்க ஊர்ல இருந்து அண்ணா வந்ததால் சீக்கிரமே லெட்டர் எழுதி வச்சுட்டு இவரை பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. ஸ்டான்லி தான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வர்றதுக்கு. ஆனா அவங்க வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஸ்டான்லி அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போதாவும் இந்த பொண்ணு கிட்ட சொல்வாரு. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க புருஷனும் இறந்து போயிருப்பாரு. இப்போ அவங்க 2 பேரும் ஹோட்டல் போறாங்க. அங்க டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொலை கேஸை பத்தி பாக்குறாங்க. இப்படி எல்லாம் யாருன்னா செய்வாங்களான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அப்போ ஸ்டான்லி கொலை பண்றவங்களுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுவாரு. இவங்க 2 பேரோட வாக்குவாதம் அதிகமாகும் போது ஸ்டான்லி கொலை பண்ணும் போது நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்வாரு. அந்த பொண்ணை கொலை பண்ண போறதாவும் சொல்வாரு. அந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையா என்ன நீங்க கொலைலாம் பண்ண மாட்டீங்க, கொலை பண்ணவா இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ பேசிக்கிட்டே அவங்களோட ஷால் எடுத்து அவங்க கழுத்தை நெருக்க ஆரம்பிப்பாரு. அந்த ஹோட்டல் ரூம்லயே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவங்க பாடி ஒரு சூட்கேஸ்ல எடுத்துட்டு அவர் அந்த ரூமை விட்டும் கிளம்பிடுறாரு. நிறைய மலையாள மூவிஸ்ல மம்முட்டி ஒரு போலீஸா இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல கில்லரை கண்டுபிடிப்பாரு. ஆனா இந்த படத்துல அவரே கில்லராவும் நடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது 2012 மாதிரி காட்டுறாங்க. இந்த ஸ்டோரி முழுக்கவே கேரளா தமிழ்நாடு பார்டர்ல தான் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ கேரளால இருக்க ஒரு ஊர்ல ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம் ரைஸ் ஆயிருக்கிறதுனால ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஜெயகிருஷ்ணனுங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை இந்த படத்துல எல்லாரும் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க கூகைன்னு. அவர் வந்துதான் அந்த ஊர்ல ஒரு பொண்ணு ஓடி போயிருப்பாங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு. ஆனா அவங்க ஓடி போனது வேற ஒரு கம்யூனிட்டி பையன் கூடன்னு சொல்லி அவங்க அண்ணன் அந்த கம்யூனிட்டிக்குள்ள பிரச்சனை உண்டாக்கியிருப்பாங்க. இந்த ஊர் முழுக்க கலவரமா ஆகியிருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இப்போ அவர் அப்பாயிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி வேற கம்யூனிட்டி பையன் கூட அவங்க ஓடி போலங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. காணாம போன பொண்ணோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்டா ஒரு நம்பருக்கு அவங்க கால் பண்ணது தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பர்ல இருக்கவங்க யாருன்னு அந்த ஐடென்டிட்டியை போய் செக் பண்ணும்போது அந்த வீட்டுல இருந்த பொண்ணு ஆல்ரெடி காணாம போயிருப்பாங்க. இப்படிதான் இவரை போய் தேடுற ஒவ்வொரு விக்டிம் வீட்லயுமே அந்த நம்பர் யாருக்கு இருக்கோ அது எல்லாமே காணாம போன பொண்ணுங்களோட நம்பரா தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க அந்த ஊர்ல காணாம போயிருப்பாங்க. இது கேரளாலயும் தமிழ்நாட்டிலயும் மாத்தி மாத்தி நடந்திருக்கும். காணாம போன பொண்ணுங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு லிங்க்குமே இருக்காது. அந்த பொண்ணுங்க எல்லாருமே காணாம போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பர்சன் கூட நெருங்கி பழகினதாகவும் அவங்க கூட அடிக்கடி வெளியே போனதாகவும் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அது யாருங்கிறது யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி அந்த பர்சன் கூட ஓடி போறதுக்கு முன்னாடி எல்லாருமே வீட்டுல லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே ஸ்டான்லி அவனோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டான்லி சில மேரேஜ் புரோக்கரை மீட் பண்ணி டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்களையும் விடோவான பொண்ணுங்களையும் லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரா அவர் டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸ்டான்லி கிட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் ஹெல்ப் கேட்டு வருவாரு. அதாவது அவர் ஜுவல்லரி ஷாப்ல சைனைடு எதுக்கோ யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஐடியா இப்போ ஸ்டான்லிக்கு பிடிச்சி போய் அவரோட அடுத்த டார்கெட்ல சைனைடு யூஸ் பண்ணி அவங்கள கொல்லவும் ஆரம்பிப்பாரு. அவர் பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் டேப்லெட்ல சைனைட் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களை கொல்லவும் செய்வாரு. ஸ்டான்லி அவனோட கில்லிங் டெக்னிக்கை மாத்திக்கிட்டே இருப்பான். இப்போ ஜெயகிருஷ்ணன் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது நாகர்கோயில்ல இருக்க வேற ஒரு போலீஸோட ஹெல்ப்புக்காக போலீஸ் ஸ்டேஷனும் வந்திருப்பாரு. அவர் தேடி வந்த போலீஸ் யாருன்னா ஸ்டான்லி தான். இந்த படத்துல சீரியல் கில்லரா இருக்க ஸ்டான்லி கூட ஒரு போலீஸா தான் இருப்பாரு. ஆனா அவர் கொலை பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் அவர் சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ ஸ்டான்லி ஜெயகிருஷ்ணனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சுட்டே இருப்பாரு. அவர்கிட்ட எப்படியோ பேசி பேசி அவரோட லீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பாரு. அப்பதான் அவர் அந்த ஆதாரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஜெயகிருஷ்ணன் அவரோட இன்வெஸ்டிகேஷனை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாரு. காணாம போன பொண்ணுங்களோட போன் லொகேஷன் யூஸ் பண்ணி கில்லரோட பிளேஸுமே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா ஸ்டான்லி அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க மணி வீட்டுல அந்த போனை மாத்தி வச்சு இப்போ மணி மேல எல்லாருக்கும் சந்தேகம் வரா மாதிரி செஞ்சிருப்பாரு. ஆனா மணி இப்போ காணாமலும் போயிருப்பாரு. காணாம போன மணிக்கு என்ன ஆச்சு, ஸ்டான்லி தான் அந்த சைக்கோ கில்லர்னு ஜெயகிருஷ்ணன் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.